டே மார்னிங். ஸோ நாங்க ஒண்ணு நெனச்சா, அதுவா ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாரி சாரி வந்து சேல் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த சாரீல 3 சாரி செலக்ட் பண்ணி, நாங்க 3 பேருமே எடுத்துக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். எனக்கு மட்டும் தங்கச்சி வந்து ஸ்டிச் பண்ணிட்டா. பாவாடை மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டா, பிளவுஸ் ஸ்டிச் பண்ணல. அதுக்கப்புறமா பிளான மாத்தி, சாரி எதுக்காக வேஸ்ட் பண்றது அப்படின்னு ஒரு ஃபங்ஷனுக்கு போட்டிருந்த சாரிய நாங்க 3 பேருமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். ஸோ எனக்கும் தங்கச்சிக்கும் ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தா. ஆனா அதுக்கப்புறமா அக்கா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ பிளவுஸ் வந்து அதுவே தான் போட்டுக்கிட்டாங்க. சாரிக்கு வந்து வியர் பண்ண பிளவுஸே போட்டுக்கிட்டாங்க. பாவாடை மட்டும் தான் ஸ்டிச் பண்ணோம். ஸோ 3 பேருமே ஒரே மாதிரி தாவணி வாங்கி 3 பேருமே ரெடி ஆயிட்டோம். ஸோ அப்போ வந்து அர்ஜென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணது. ஸோ எவ்வளோதான் நம்ம பார்த்து கரெக்ட் டைம்க்கு குடுத்துடணும் அப்படின்னு நெனைச்சாலும், கரெக்ட்டா பண்டிகை டைம்ல ஏதாவது ஒரு பிளவுஸ் வந்து மிஸ்ஸிங் ஆயிடும். ஸோ அந்த பிளவுஸ்க்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்களோ இல்லையோ, ஸோ டெய்லர்ஸ் ஆன நாம ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். அதான் நான் சொல்றது. ஸோ நீங்க வந்து எப்பயாச்சும் பண்டிகை டைம்ல ஸ்டிச்சிங் பண்ணி, அதில யாராவது ஒரு பிளவுஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கா ஸ்டிச் பண்ணாம அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இல்லன்னா கரெக்ட்டா நான் குடுத்துருக்கேன். ஒருத்தர் கூட நான் மிஸ் பண்ணல அப்படின்னு இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நாள் வந்து இப்படிதான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்க. அதோட இந்த விளாக் எப்படி இருக்குன்னு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ.